Hi friends, welcome to Vidyan TNPC Academy. ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 25th December 2025 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஸோ இன்றைக்கி December 25th கிறிஸ்மஸா. ஸோ அதோட இன்னொரு இம்பார்ட்டன்ட் டேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குட் கவர்னன்ஸ் டே. இந்த குட் கவர்னன்ஸ் டே அப்படின்றது வந்து அடல் பிகாரி வாஜ்பாய் நம்மளுடைய முன்னாள் பிரதமர் இருக்காங்களே அவங்களுடைய பிறந்தநாள் தினத்தை தான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த குட் கவர்னன்ஸ் டே அப்படின்னு சொல்லி எப்போத்துலேருந்து அறிவித்தாங்க அப்படின்னா 2014 குட் கவர்னன்ஸ் டே அப்படின்னு December 25th நம்ம அனுசரிக்கப்பட்டு வராங்க. இதற்கான தீம் அப்படின்னு பார்த்தோன்னா பிரஸ்ஹாசன் கவுன் கி ஓரி கவர்னன்ஸ் டுவர்ட்ஸ் வில்லேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரத் ரத்னா அவார்டு வந்து 2015 இவருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இன்னொன்று ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி படிச்சிருப்போம். ஓகே, ஸோ என்னென்னா இந்த வாஜ்பாயை பற்றி ஒருத்தர் வந்து புக் எழுதியிருந்தார். அவர் யாருன்னா ராஜஸ்தான் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட மெம்பர். அவர் யார் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து வந்துட்டு தமிழ்நாடு நியூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டின் முதல் பிரத்யோகிய நாய்கள் பூங்கா டாக் பார்க் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீல்கிரிஸ் டிஸ்ட்ரிக்டில் ஊட்டியில் ஆர்போரிட்டம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்துட்டு இந்தியன் உமன் கிரிக்கெட்டர் ஸ்மிருதி மந்தனா அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு ஸ்கோர் மோர் தென் 4000 ரன் இன் உமன் T20 இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட். T20 கிரிக்கெட்டில் வந்து ஸ்மிருதி மந்தனா வந்து மோர் தென் 4000 வந்து ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க. ஓகேவா. அடுத்து வந்து 5th எடிஷன் ஆஃப் ஏஷியன் யூத் பேரா கேம் 2025 எங்கே நடந்தது அப்படின்னா துபாய், யுனைடெட் அரப் எமிரேட்ஸில். இதில் டாப் 3 வந்து என்ன அப்படின்னா உஸ்பெகிஸ்தான் தான் ஃபஸ்ட்டு வின் பண்ணாங்க. 197 மெடல்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க. 2வது வந்து ஈரான், 3வது வந்து ஜப்பான். ஓகே, அடுத்து வந்துட்டு நேஷ்னல் நியூஸ். விச் ஸ்டேட் டாப்ட் இன் த சோலார் ரூஃப் டாப் இன்ஸ்டாலேஷன். சோலார் ரூஃப் டாப் இன்ஸ்டால் பண்ணுறதுல அதிகமாக எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா குஜராத். ஓகே, ஸோ இந்த சோலார் ரூஃப் டாப்புக்கான ஒரு ஸ்கீம் வந்து இப்போ விட்டுருக்காங்க. அந்த ஸ்கீம் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும், அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தி யூனியன் கவர்மெண்ட் பிளான்ஸ் டு ரோல் அவுட் த மல்டி-லேன் ஃப்ரீ ஃப்ளோ டோலிங் சிஸ்டம். அதாவது டோல்கேட்டில் வந்து இப்போ நம்ம நின்று அந்த ஃபாஸ்டாக் இது பண்ணி நின்று அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இதை ஓப்பன் பண்ணி நம்மளை விடுறாங்களா. இப்போ என்ன அப்படின்னா அந்த இடத்துல நம்ம நிற்காமல் அப்படியே ஃப்ரீயாக போகிற மாதிரி அப்படியே போகிற மாதிரி அதுவே ஸ்கேன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து 2026 எண்டுக்குள்ளே வந்து கொண்டு வர போகிறோம் இந்தியா முழுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா மல்டி-லேன் ஃப்ரீ ஃப்ளோ டோலிங் சிஸ்டம் அப்படின்னு பேர். ஸோ என்ன அப்படின்னா வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் ஆகாமல் அப்படியே ஃப்ளோவாக போயிட்டே இருக்க மாதிரி எல்லா டோல் பிளாஸையுமே 80 km/h வந்து ஸ்பீடில் வந்து கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஏஐ பேஸ்டு பிளாட்ஃபார்ம் மூலமாக இந்த இதெல்லாம் பண்ண போகிறாங்க. அதாவது என்னென்னா நம்பர் பிளேட் அதுவே ஏஐ மூலமாக நம்பர் பிளேட் அதுவே ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி ஏஐ மூலமாக நம்பர் பிளேட் அதுவே ரெகக்னைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சேட்டிலைட் ட்ராக்கிங், ஃபாஸ்டாக் இன்டகிரேஷன் இதன் மூலமாக. ஓகே, ஸோ எண்ட் ஆஃப் 2026 இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு இன்ட்ரடியூஸ் ரோலிங் பட்ஜெட் அதாவது சுழல் பட்ஜெட். அப்படின்னா இப்போ நம்ம பட்ஜெட் அப்படின்னா பிப்ரவரியிலேருந்து அடுத்த பிப்ரவரி அப்படி சொல்லி தானே தாக்கல் பண்ணுறோம். ஆனால் இந்த ரோலிங் பட்ஜெட் அப்படின்னா ஒரு 3 வருஷத்துக்கான ஒரு பட்ஜெட் வந்து போட்டுறாங்க. ஓகேயா. ஸோ 3 வருஷத்துக்கான ஒரு பட்ஜெட்டை போட்டு அதை வந்து இது பண்ணுறது ரோலிங் பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து மத்திய பிரதேஷில் வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஓகே, அடுத்து வந்து ஆரவல்லி ரேஞ்ச் பை சுப்ரீம் கோர்ட். ரீசண்டாக இந்த நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. சரியா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து சுற்றுச்சூழல் மினிஸ்ட்ரி இருக்காங்களா அவங்க வந்து ஒரு ஆரவல்லி ரேஞ்ச் அப்படின்னா ஒரு டெஃபனிஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா 100 மீட்டருக்கு மேலே வந்து நம்மளுடைய லோக்கல் ரிலீஃப், அதாவது என்னென்னா அந்த உள்ளூர் நிலப்பரப்பில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 100 மீட்டர் அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அதை வந்து ஆரவல்லி ஹில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மலை ஆரவல்லி மலை அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த 100 மீட்டருக்கு மேலே ஹில்ஸ் ஆஃப் 500 மீட்டர் ஸ்கொயருக்கு அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அதை வந்து தொடராக ஒரு 500 மீட்டருக்கு வந்து இப்படி ஒரு 500 மீட்டருக்கு இது இருக்குது. இது வந்து 100 மீட்டருக்கு மேலே இருந்தால் இதை வந்து ஹில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே வந்துட்டு ஒரு இப்படி இருக்குது
ஒரு ரேஞ்சு மவுண்டன் ரேஞ்ச்னால் கண்டினியூஸாக வரும்ல. இது வந்து இப்படி ஒரு 500 மீட்டர் ஸ்கொயருக்கு அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா, இப்படி கண்டினியூஸாக இப்படி இருக்குது வருது அப்படின்னா இதை வந்து நம்ம ஆரவல்லி ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆரவல்லி ரேஞ்ச் வந்து எந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் க்ராஸ் பண்ணி போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி இந்த சைடெல்லாம் க்ராஸ் பண்ணி போகுது. ஓகேவா? இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே வந்து மைனிங் ஆக்டிவிட்டீஸ், அதாவது சுரங்கம் இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது சுரங்க பணிகள் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 100 மீட்டர், இப்போ 100 மீட்டருக்கு கீழே இருக்குது. இப்போ இது வந்து 100 மீட்டருக்கு மேலே இருக்குன்னா ஆரவல்லி ஹில்ஸ். இந்த 100 மீட்டருக்கு கீழே உள்ள கீழே குட்டி குட்டியாக இருக்க மலைகள் எல்லாமே இது வந்து ஆரவல்லி ஹில்ஸோ ரேஞ்சோ கிடையாது. இது நார்மலானதாக நம்ம இதில் வந்து அந்த மைனிங் வந்து சுரங்க பணிகள் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நிறைய பேர் எதிர்க்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சேவ் ஆரவல்லி கேம்பெயின் அப்படின்னு சொல்லி நிறைய கேம்பெயின் மாதிரியெல்லாம் இது பண்ணுறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. 100 மீட்டருக்கு மேலே இருக்குது அப்படின்னா அது ஹில்ஸ், 100 மீட்டர் கீழே உள்ளதில் இந்த மைனிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, ஏன் அப்படின்னா இந்த இப்போ மைனிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா நிலத்தடி நீர் பற்றாக்குறை ஏற்படும். அது வந்து அப்புறம் வந்து டெசர்ட் மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆரவல்லி மலைத்தொடர்னால கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ், கிளைமேட் மாடரேஷன், பயோடிவர்சிட்டி கன்சர்வேஷன் இந்த மாதிரி நார்த் இந்தியாவில் நிறைய இதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஆரவல்லி ரேஞ்சுக்கு ஏரியா மொத்த பரப்பளவு அப்படின்னு பார்த்தோன்னா 144 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர். இது வந்து வேர்ல்டோட ஓல்டஸ்ட் ஃபோல்டு மவுண்டைன் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுதான் இந்த பிரச்சனை. கீழே இருக்கதை நாங்கள் மைனிங் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வேர் இஸ் த கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல் மெடிக்கல் காலேஜ் டு பி செட்டப். பப்ளிக்கும் ப்ரைவேட்டும் சேர்ந்து முதல் முறையாக ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்து மத்திய பிரதேஷில் தார் டிஸ்ட்ரிக்டில் வந்து அமைக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. மத்திய பிரதேஷில் தார் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, அடுத்து வந்து சயின்ஸ் அண்ட் டெக். விச் ஆர்கனைசேஷன் லான்ச்டு தி ப்ளூபேர்டு 6 சேட்டிலைட் அப்படின்றது வந்து எந்த ஆர்கனைசேஷன் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இவங்க தான் வந்து லான்ச் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த ராக்கெட் மூலமாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா LVM-3M6 அப்படின்ற ராக்கெட் மூலமாக வந்து அந்த ராக்கெட்டை யூஸ் பண்ணி லான்ச் பண்ணாங்க. ஓகேவா? இந்த ப்ளூபேர்ட் 6 அப்படின்றது ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட். ஓகே, கம்யூனிகேஷன் சேட்டலைட் யார் டெவலப் பண்ணா அப்படின்னா AST ஸ்பேஸ் மொபைல், யுனைடெட் ஸ்டேட்ஸோட AST ஸ்பேஸ் மொபைல் அப்படின்ற கம்யூனிகேஷன் அப்படின்ற நிறுவனம் தான் இந்த ப்ளூபேர்ட் 6 அப்படின்ற சேட்டலைட்டை வந்து டெவலப் பண்ணாங்க. இதை நம்மளுடைய LVM-3M6 ராக்கெட் மூலமாக இஸ்ரோவில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. என்றைக்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்னா December 24 ஸ்ரீஹரிகோட்டாவில் லான்ச் பண்ணாங்க. இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா 6100 கிலோ எடை உள்ளது. இவ்வளோ வெயிட் உள்ள ராக்கெட்டை வந்து இப்போ தான் முதன் முறை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஏரியா கவரேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா 223 ஸ்கொயர் மீட்டர் பரப்பளவில் வந்து இருக்குது. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ விண்வெளியிலேருந்து நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு வந்து நேரடியாக வந்து டவர் கிடைக்கணும். இப்போ நம்ம அங்கங்கே டவர் இன்ஸ்டால் பண்ணி தானே நமக்கு வந்து சிக்னல் கிடைக்குது. அந்த மாதிரி இல்லாமல் ஸ்பேஸில் இருந்தே டைரெக்டாக நமக்கு வந்து நம்ம சாதாரண ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு மூலமாக டவர் கிடைக்கணும், அப்படி நெட்டு வசதிகள் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் அடர்ந்த காடுகள், ஹில்ஸ் சைடு, ஃபாரஸ்ட் சைடெலாம் டவர் கிடைக்காதுல, அங்கேயும் வந்து 5G வேகத்தில் டவர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ராக்கெட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இதோடைய அப்ஜெக்டிவ் அண்ட் ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ். ஓகே, ஸோ எந்த ராக்கெட் மூலமாக ப்ளூபேர்ட் 6 வந்து எந்த ஆர்கனைசேஷன்னா இஸ்ரோவில் லான்ச் பண்ணாங்க. LVM-3M6 ராக்கெட் மூலமாக வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த ப்ளூபேர்ட் 6 வந்து அமெரிக்காவோடது AST மொபைல் ஸ்பேஸ் டெவலப் பண்ணது. எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா December 24 இன் ஸ்ரீஹரிகோட்டா. அந்த வெயிட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 6100 கிலோ. ஓகே, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சது. ஸோ ஒன்ஸ் அகேன் ரிவைஸ் பண்ணிடலாம். குட் கவர்னன்ஸ் டே December 25 வாஜ்பாயோட நினைவு தினமாக. நாய்கள் பூங்கா எங்கே அப்படின்னா நீல்கிரிஸ் டிஸ்ட்ரிக்டில் ஊட்டி.
ஸ்மிருதி மந்தனா வந்து உமன்ஸ் T20 இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் 4000 ரன்ஸ்க்கு மேலே அடிச்சிருக்காங்க. 5th எடிஷன் ஆஃப் ஏஷியா யூத் பேராகேம் 2025 துபாயில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் நடந்தது. அதில் ஃபர்ஸ்ட் வந்து உஸ்பெகிஸ்தான். சோலார் ரூஃப் டாப் இன்ஸ்டாலேஷனில் குஜராத் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு. அவங்க தான் அதிகமாக பண்ணுறாங்க. மல்டிலேன் ஃப்ரீ ஃப்ளோ அதை டோல்கேட் சிஸ்டம் வந்து ஏஐ பேஸ்டாக வந்து 2026 கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ரோலிங் பட்ஜெட் எது அப்படின்னா மத்திய பிரதேஷ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆரவல்லி ரேஞ்ச் பற்றி நம்ம பார்த்துட்டோம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க, ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகே, பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல் மெடிக்கல் காலேஜ் எங்கே ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னா தார் டிஸ்ட்ரிக்ட் மத்திய பிரதேஷ். ப்ளூபேர்ட் 6 சேட்டலைட் இஸ்ரோ லான்ச் பண்ணாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சது. ஸோ நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டவுட் ஏதாவது இருந்தால் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கேட்ட கொஷின்ஸ்க்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.